யூடியூப்பில் வீடியோஸ் ஓடுறதுக்கு எவ்வளவு பணம் வரும் அதைத்தான் பேசிக்காக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் யூடியூப்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவுக்கு வந்து என்ன மாதிரி பணம் வரும், ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு என்ன மாதிரி பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் மானிட்டைசேஷனுக்குள்ளே போகாதவங்களுக்கு உங்களுடைய சேனலை ஆரம்பத்திலிருந்தே சரியான விதத்தில் எப்படி கட்டமைச்சிட்டு போனால் உங்களால் வந்து எதிர்காலத்தில் இந்த யூடியூப்பில் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் ஷார்ட்ஸ் போட்டால் நல்லதா அல்லது லாங் ஃபார்ம் வீடியோ போட்டால் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நம்ம யூடியூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு முக்கியமான நோக்கம் யூடியூப்லேயே வச்சுருக்கிறாங்க. லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நோக்கம் யூடியூப்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது மூலமாக அதுலேருந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க. ஆனால் யூடியூப்பில் வந்து எந்த இடத்துலேருந்து அதிகமாக பணம் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் யூடியூப் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான உங்களுடைய எனர்ஜி இல்லையா, நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க, அது ஒரு வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து என்னுடைய மானிட்டைஸ் ஆகியிருக்கக்கூடிய இன்னொரு சேனல், அந்த சேனலில் ஒரே மாதிரி ஓடி இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அண்டு லாங் ஃபார்ம் வீடியோ ஒரே அளவு எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஓடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டுனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நான் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஆக்சுவலாக நான் வந்து வெளிப்படையாகவே வந்து எதையுமே மறைக்காமல் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோவில் வந்து எந்த மாதிரிலாம் பணம் வந்திருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி யாருமே வந்து பொதுவாக சேனல் உள்ளே வந்து காட்டலாம் மாட்டாங்க. பட் நான் உங்களுக்காக வந்து அதை காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போமே செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களால் வந்து யூடியூப்பில் அதிகமான பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் செய்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம உள்ளே போகலாம். ஓகே, கம்பேரிசனுக்காக நான் வந்து என்னுடைய இன்னொரு சேனலில் இருக்கிற 2 வீடியோஸை நான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா, ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்திருக்கிறேன். இந்த ஷார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 79,500 வியூஸ் போயிருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி என்னும் ஆபத்து அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு ஷார்ட்டு. அதே மாதிரி அதனுடைய கம்பேரிசனுக்காக கிட்டத்தட்ட அதே அளவு ஓடி இருக்கிற இன்னொரு லாங் வீடியோவும் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 90,000 வியூஸ் வந்து போயிருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக அதே அளவு வியூஸ் போன ரெண்டுமே வந்து எடுக்க முடியலை. அதனால் இந்த 2 வீடியோ வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 5,000 முதலீட்டு செய்ய முடிந்த முத்தான தொழில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வியூஸ். ஓகேவா, இது வந்து இதை விட அந்த லாங் வியூ வந்து ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த 2 வீடியோஸையும் வந்து நம்ம இப்போது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு உங்களுடைய சேனலில் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில பெனிஃபிட்ஸும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஷார்ட்டில் அடுத்ததாக வந்து எனக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், என்னுடைய ஷார்ட்டுக்கு 79,500 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு வந்து இதில் ஒரு 73 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்திருக்காங்க. 73 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் போட்டு ரொம்ப நாளாச்சு. ரீசெண்டாக வந்து என்னோடய சேனல் ஆக்சுவலாக அந்த சேனல் வந்து க்ரோத் ஆகும்போது அது கூடவே சேர்ந்து இந்த வீடியோவும் கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்து வருது. ஸோ அதனால் வந்து என்ன ரீசன்னு எனக்கு தெரியல, இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா ஓடிட்டுருக்குது. இப்போது நம்ம அப்படியே வந்து லாங் ஃபார்முக்கு போகலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 1,500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. பாருங்கள், லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, ஷார்ட் ஃபார்மில்
எனக்கு 73 சப்ஸ்கிரைபர்ஸ். இதை விட இந்த லாங் ஃபார்ம் வீடியோ எக்ஸ்ட்ரா ஒரு இவ்வளோ ஒரு 15,000 ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்திருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்ச் டைம் பாருங்கள். இது வந்து இந்த ஒரு வீடியோவே எனக்கு வந்து 4.4K 4000 அந்த மணி நேரம் வாட்ச் டைம் வந்து இந்த ஒரு வீடியோவே எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்குன்னா எடுத்து கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்குது. வந்து எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா எடுத்து கொடுத்துருக்குது. வாட்ச் டைம் பாருங்கள், அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ தான் என்னுடைய அந்த சேனலில் வந்து ரொம்ப அதிகமாக ஓடின வீடியோ அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐத்தமிழ் அகாடமி, அந்த சேனல் பேர் வந்து ஐத்தமிழ் அகாடமி. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீடியோ அதிகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வியூஸை நான் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000க்கும் அதிகமாகவே வந்து ஒரு சில வீடியோஸ் நிறைய போயிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக போயிருக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ 2,39,363 வியூஸ் வந்து என்ன செஞ்சுருக்குது, போயிருக்குது. ஸோ நான் வந்து இந்த வீடியோ கூட கம்பேரிசனுக்கு எடுக்கலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்ஸ் இருக்கிறதுல அதிகமாக ஓடி இருக்கிற ஷார்ட்ஸ் இது தான். ஸோ அந்த ஷார்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது வந்து ரொம்ப ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சூப்பரான வீடியோ அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டாக ஓடின ஒரு வீடியோ. அப்போ அந்த வீடியோ வந்து எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக தான். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். எனக்கு இந்த 79,500 வியூஸ் இந்த ஷார்ட்ஸ் போயிருக்குல்ல, இதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு காசு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ பணம் கிடச்சிருக்கும், 79,000 வியூஸ். அப்போ பாருங்கள் எவ்வளோ பணம் கிடச்சிருக்கும். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன். எவ்வளோ கிடச்சிருக்கோன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போடுங்க, இவ்வளோ ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, பார்க்கலாமா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. டடா, $0.54 கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூ பண்ணலாம். $0.54 $1 கூட இல்லைங்க. $1 பாதியை விட கொஞ்சம் கூட. $1 அப்படிங்கிறது $1 வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு இது வந்து 54 பைசா கிடச்சிருக்குது. ஓகேவா? ரைட். இப்போது அடுத்ததாக பெரிய வீடியோ. இந்த பெரிய வீடியோவுக்கு எனக்கு இந்த 90,000 வியூஸ் போயிருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகேவா? கெஸ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன், கெஸ் பண்ணுங்கள். வேணால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்டில் போடணுன்னா போடுங்க எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. 90,000 வியூஸ் போயிருக்கு. ரைட், ஓகே. இப்போது ட்ரூத்துக்கான நேரம். டடா, எனக்கு இந்த வீடியோவுக்கு வந்து $58.99 கிட்டத்தட்ட $60 வந்து எனக்கு இந்த வீடியோவுக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்தியன் ருப்பிக்கு இதை மாற்றலாம். ஜஸ்ட் நான் வந்து அப்படியே அந்த டாலர் இதிலே வந்து வச்சுருக்கிறேன். ஏன் இந்த டாலர் இதில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு $100 அப்படிங்கிற அந்த இது ஒவ்வொரு மாதமும் அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வரும். மினிமம் $100 உங்களுடைய அந்த யூடியூப் அந்த இருக்குல்ல, அந்த இதில் வந்து $100 இருக்கணும். அந்த ஆட்சென்ஸுக்குள்ளே $100 உள்ளே இருக்கணும். அந்த $100 ரீச் பண்ணி அதை தாண்டி போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒவ்வொரு மாதமும் மினிமம் $100 இருந்தால் தான் அங்கேருந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க்குக்கு வரும். $99 இருந்தாலும் ரிலீஸ் ஆகாது, அங்கே தான் இருக்கும். $100 ஒருவேளை $120 இருந்தால் $120 வந்துடும். ஓகேவா? ஸோ அது கால்குலேஷன் எப்போவுமே அது $100 தான். அது இந்தியா மணிக்கெலாம் அவங்க மாற்றவே மாட்டாங்க. அந்த $100 கால்குலேஷன் தான். அதனால தான் நானும் வந்து இதை டாலர்லேயே வச்சுருக்கிறேன். நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ போடுறதுக்கும் ஒரு ஷார்ட் போடுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு ஹியூஜாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ்
நீங்கள் வந்து என்னுடைய இந்த ஒரு ஷார்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் எந்த டிசைடும் பண்ண முடியாது தான். இதை விட நல்லா ஓடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மில்லியன் கணக்கில் ஓடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, நீங்கள் வந்து இந்த ஷார்ட்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து லாபகரமாக இருக்காது ரொம்ப. ஏன்னா எப்போவுமே வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது லாங் டேர்ம் வீடியோவில் தான் இருக்குது. ஓகேவா? பணம் அப்படிங்கிறது லாங் ஃபார்ம் வீடியோவில் தான் இருக்குது. ஸோ எதனால் வந்து இந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் வந்து அதிகமான பணம் கிடைக்குது? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க. உங்களுக்கு ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போடும்போது உங்கள் ஷார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஷார்ட் ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வரவே வராது. எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் பார்ப்பீங்க, நீங்கள் அடுத்த ஷார்ட்டுக்கு புஷ் பண்ணும்போது தள்ளி விடும்போது அதுக்கு நடுவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். அப்புறம் ஒரு 2-3 ஷார்ட் பார்ப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். ஸோ இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓடும். ஸோ இதில் எப்படி வந்து இந்த ஷார்ட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, எப்படி அந்த எந்த ஷார்ட்டு பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அது ஒரு புரியாத புதிர் தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேரிங் தான். மொத்தமாக எல்லாரோட ஷார்ட்டும் ஓடுது, அப்பப்போ நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கால்குலேஷனில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஷார்ட்டுக்கு உங்களுக்கு வருது. ஸோ இதில் இந்த ரெவென்யூ அப்படிங்கிற இதை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ரெவென்யூ வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு உள்ள டேட்டா எதுவுமே இருக்காது. இதில் பாருங்கள், ஒரு எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் இதுவே லாங் ஃபார்ம் வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் ரெவென்யூ அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் அந்த ரெவென்யூ வந்திருக்குது அப்படிங்கிறது அழகாக பிரித்து உள்ளே போட்டிருப்பாங்க. இல்லை பாருங்கள், ஹவ் யூ மேக் மணி, வாட்ச் பேஜ் ஆட்ஸ். பார்த்திங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படிங்கிறது மூலமாக தான் அதிகமான பணம் வந்து இதில் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வியூஸ் போயிருக்குது, கிட்டத்தட்ட இல்லையா 90,000 வியூஸ் போயிருக்குது, அது இதில் போட்டிருக்காங்க. ரெவென்யூ பர் 1K வியூஸ் RPM 65. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஒரு 1000 வியூஸ்க்கு 1K வியூஸ் அப்படிங்கிறது 1000 வியூஸ். அந்த 1000 வியூஸுக்கு வந்து எவ்வளோ வருமானம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து காட்டுது. ஹவு மச் அட்வர்டைசர்ஸ் பே, எவ்வளோ பே பண்ணுறாங்க. 1K வியூஸுக்கு வந்து அட்வர்டைசர்ஸ் வந்து 0.79. ஓகேவா? பே பண்ணுறாங்க. இதில் வந்து 0.65. 1K வியூஸுக்கு வந்து $0.65 வந்து எனக்கு இங்கே வந்துட்டுருக்குது. அட்வர்டைசர்ஸ் கொடுக்குறது வந்து $0.79. அப்போது இதில் இந்த ரிமைனிங் அவங்க வந்து 0.79 கொடுக்குறாங்க 1000 வியூஸுக்கு. எனக்கு 65 தான் கிடைக்குது, 0.65 தான் கிடைக்குது அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து யார் எடுத்துக்கிறா? யூடியூப் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அது போக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃபார்மில் எப்படிலாம் அந்த அமௌண்ட்டு மொத்தமாக வந்திருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டுது பாருங்கள். ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸு 54% அதில் தான் வந்திருக்குது. டிஸ்பிளே ஆடு, நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆடு, பம்பர் ஆடு, அன்னோன்னு சொல்லி எந்தெந்த மாதிரிலாம் அந்த காசு இதில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பிரித்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் நான் போட்டிருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஒன்றும் வாங்குறதில்ல, ஆனால் அட்லீஸ்ட் கிளிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் வந்து எதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு வந்து இதில் மக்கள் வந்து என்கேஜ் ஆகுறாங்க லாங் ஃபார்ம் வீடியோ அப்படிங்கிறனால. 15 நிமிஷம் வீடியோ இது பாருங்கள், 15 நிமிஷம் வீடியோ. இப்போ எவ்வளோ நேரம் வந்து மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்புக்கு வந்து இதில் அந்த வீடியோ ஓடும்போது நடுவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நடுவில் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு வீடியோ போடலாம், ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். அப்புறம் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் 1 or 2 டைம்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். ஸோ லாங் ஃபார்மில் இருக்கிறனால இத்தனை முறை வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறனால நமக்கு வழக்கமாக வந்து இந்த லாங் ஃபார்ம் வந்து அதிகமாக என்ன செய்யுது, பணம் சம்பாதிச்சு கொடுக்குது.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ஃபார்ம் வீடியோவில் தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதில் வருவாங்க அப்படின்னா அந்த லாங் ஃபார்ம் வீடியோவில் தான் வருவாங்க. நீங்கள் வந்து வெறுமனே ஷார்ட் போட்டுட்டு ஷார்ட் மூலமாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேர்த்தலாம் உங்களுடைய சேனலுக்கு, இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஆனால் இந்த ஷார்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரக்கூடியவங்க எப்போவுமே வந்து லாங் ஃபார்ம் பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? பார்க்குறாங்க, ஒரு 100 பேரில் வந்து ஒரு 5 பேர் வேணால் பார்ப்பாங்களான்னு சொல்லி நினைக்கிறேன். அதோட கம்மி தான். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு நம்முடைய லாங் ஃபார்ம் பார்க்குறதுக்கு வர்றது ரொம்ப கொஞ்சம் ரேர் தான். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க, லாங் ஃபார்ம் பார்க்குறவங்க லாங் ஃபார்ம் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய சேனல் நீங்கள் நல்லபடியாக நடத்தணும், உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் வந்து உங்களுக்கு அந்த சேனல் வந்து அதிகமான அளவில் உங்களுக்கு வருமானம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடக்கத்துலேருந்தே இந்த லாங் ஃபார்ம் வீடியோ போடுங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோ போடும்போது தொடக்கத்தில் வந்து ஒன்றும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் வியூஸ் நிறைய போகும், சரசரன்னு ஓடும். நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பீங்க உங்கள் சேனலில், அதே 1500 ஓடி இருக்கும். அதை பார்த்த உடனே அப்பா என்னுடைய ஷார்ட்ஸு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே 1500 வியூஸ் போயிருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதில் ஒரு 10-20 சப்ஸ்கிரைபரும் வந்துடுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பெரிய லெவலில் லாபம் இருக்காது. ஆனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம், புது ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். நீங்கள் வந்து லாபம் பார்க்கணும், உங்களுக்கு நீங்கள் போடுற வீடியோ எஃபர்ட்டுக்கு வந்து அதிகமாக பணம் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ தான் போடணும். அதில் என்ன அப்படின்னா தொடக்கத்தில் டக்குன்னு ரீச் ஆகாது. நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோ போட்டு வச்சுருப்பீங்க, அதுவும் புது சேனல்னால் ரொம்ப கொடுமையாக இருக்கும்ப்பா. ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோ போட்டு வச்சுருப்போம், ஒரு வீடியோ போட்டிருப்போம், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுவோம், ஏதோ ஒருத்தர் பேர் 2 பேர் அப்படி பார்ப்பாங்க, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க தொடக்கத்தில். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம போட 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 கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெவென்யூ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். என்ன இது ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் வேறு வேறு மாதிரி ஒர்க் ஆகுங்க. எல்லா வீடியோவும் இதே மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஓடி இருக்கிற அந்த வீடியோ வேணால் நான் என்ன செய்கிறேன், காட்டுறேன். இதில் பாருங்கள். ஸோ யாருமே ஆக்சுவலாக இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. பட்டு நான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு தப்பான ஹோப்போடு வந்து நீங்கள் யூடியூப் சேனல் நடத்தக்கூடாது. எனக்கு வந்து இந்த சேனல், இந்த ஐத்தமிழ் டெக் அப்படிங்கிற அந்த சேனலில் என்னுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, மக்களுக்கு யூடியூப்பை தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எனக்கு ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இல்லை, எனக்கு ஏமாற்றணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை. ஓகேங்களா? எனக்கு ஏற்கனவே நல்லா ஓடிட்டுருக்கிற இந்த சேனல் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னொரு சேனல் கூட இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், அது இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் வந்து உங்களை பொய் சொல்லி அட்ராக்ட் பண்ணி இந்த செட்டிங்கை மாற்றுங்க, உங்களுடைய வீடியோ அடுத்த நாள்லேருந்து வைரலாக ஓடிடும், இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த ஒரு இதை மட்டும் உங்கள் வீடியோ போடும்போது இப்படி மட்டும் போடுங்க, அடுத்த நாளே உங்களோட வீடியோ வந்து 10,000 வியூஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு உங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அது எனக்கு லாபம். ஏன்னா நிறைய வியூஸ் போகும். எப்போ இப்படி பண்ணால் நிறைய வியூஸ் போயிடுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து விழுந்து பார்ப்பாங்க. எனக்கு அது பயங்கர லாபம். ஏன்னா என்னோடய வியூஸ், எனக்கு நிறைய வியூஸ் போகும், எனக்கு நிறைய வியூஸ் போக எனக்கு நிறைய பணம் வரும். ஆனால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பயனும் இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். ஆட்டோவுடைய கண்ணாடியை திருப்புறனால ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குமா? ஒரு காமெடி உண்டில்ல, ஒரு அஜித் படத்தில் வந்து ஒரு காமெடி வரும், கண்ணாடியை திருப்பிட்டு அதனால தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்கல்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த சில்லித்தனமான ஒரு யூடியூப் வீடியோ இப்படி ஒரு இதை பண்ணிருங்க உடனே வீடியோ ஓடிடும், அப்படி பண்ணுங்க இப்படி வீடியோ ஓடிடும் அப்படின்னு சொல்லி போடும்போது ஏன்டா கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணும். சரி, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஓடி இருக்கிற ஒரு வீடியோ. இதில் வந்து நீங்கள் பாருங்கள், எனக்கு வாட்ச் டைம் இதில் வந்து இந்த ஒரு வீடியோவிலே எனக்கு வந்து 2,39,000 மேலே வியூஸ் போயிருக்குது. வாட்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 16,000 மேலே வாட்ச் டைம். இந்த ஒரு வீடியோவில் மட்டும் எனக்கு 4,700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ முன்னாடியே நான் போட்டதுங்க, வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது. ஓகேங்களா? ஜூலை
இப்போ ஜூலை 2025 போட்டது. எவ்வளோ நாளாச்சுன்னு சொல்லி பாருங்கள். அப்போ போட்ட வீடியோ இப்போவும் இது நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இன்னொன்று லாங் ஃபார்ம் வீடியோவில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த லாங் ஃபார்ம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஓடும். ஷார்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடும், ஒரு 2 நாளைக்கு ஓடும், 3 நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஓடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பொத்துக்குன்னு விழுந்து கிடக்கும். பயங்கரமாக ஓடிட்டுருக்கும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்பா பவர் நீங்கள் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ண ஒரு செகண்டுக்கு ஒரு முறை ஒரு 100 வியூ 200 வியூ சட்டுன்னு அப்படி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தூங்க போவீங்க. அப்பாடா நமக்கு இந்த வீடியோ பயங்கரமாக ஓடிட்டு இருக்கடான்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்ப்பீங்க, பொத்தக்கிட்டேன்னு வியூஸ் கீழே விழுந்து கிடக்கும். ஷார்ட் ஓடாது, அவ்வளோதான். அதோடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி. லைஃப் ஸ்பேன் 1-2 ஷார்ட் வேணால் கொஞ்சம் தப்பி தவறி கொஞ்சம் அது கொஞ்சம் சிலது ஓடும். பட் மோஸ்ட்லி ஷார்ட்ஸோடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இந்த லாங் ஃபார்ம் வீடியோ பொதுவாக அது ஓட ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஓடும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த 2 டேஸில் வந்து எனக்கு இது முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ இன்னும் ஒரு 766 வியூஸ் வந்து எனக்கு என்ன செஞ்சுருக்குன்னா போயிருக்குது. ரெவன்யூ கொஞ்சம் பார்த்துருங்களேன். இதில் ரெவன்யூ பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வியூஸ் வந்து ஒரு 1K ரவிக்கு வந்து வியூஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 73 கிடைக்குது. அதில் 69 தான் கிடைச்சது. இதில் 73 கிடைக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து $1 மேலே வந்து பே பண்ணுறாங்க. ஸ்டில் இது வந்து கம்மி தான். ஒரு சில வீடியோஸில் ஓகேங்களா, நான் அதை தேடி கண்டுபிடிச்சி காட்ட விரும்பலை. ஒரு சில வீடியோஸில் வந்து எனக்கு வந்து 1000 வியூஸுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கும்போது $2 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வீடியோ போடுற அந்த துவக்க டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $2 வரைக்கும் வரும். போக போக கொஞ்சம் குறையும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோடு இருங்க, சரியா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி யூடியூப்பில் போட்ட உடனே அப்படியே லட்சமாக கொட்டும்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இவ்வளோ நாள் ஒரு வருஷத்தில் தான் இது ஒரு $174. ஓகேங்களா? ஸோ ரஃப்லி ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ரெகுலராக நீங்கள் நல்ல கரெக்டான விதத்தில் நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மாதம் ஒரு $100 வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அதுவும் கூட சில நேரத்தில் ஒரு மாதத்தில் வந்து வராமல் போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி யூடியூப்பில் போட்ட உடனே லட்சமாக கோடியாக கொட்டிடும்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய வியூஸ் போனாலுமே அப்படி போன உடனே அப்போ அவங்களாம் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரகிளோடு தான் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கெலாம் வந்து எல்லா மாதமும் வந்துருமா அப்படின்னா நோ. சில நேரங்களில் ஒரு மாதம் 100க்கு கீழே போயிடும். $100 கூட வராது, கீழே போயிடும். வராது அப்போ அந்த மாதம். இப்போ அப்படி தான் இருக்குது. அதுதான் யதார்த்தம். பட் ஆனால் அது நம்ம பணம் தான் உள்ளே தான் இருக்கும். அடுத்த மாதம் வரும்போது சேர்ந்து வரும். ஓகேங்களா? சேர்ந்து வந்துடும். அப்போ ஆனால் இடையில வந்து ஒரு சில நேரத்தில் போயிடும். இப்போது நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக மாதம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னா என்னால் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவு கான்ஃபிடெண்ட்டாக என்னால் உங்களுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு $100 ப்ளஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான். ஓகேவா? ஸோ இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் நடத்துங்க. ஒரு தப்பான இதோட ஒரு ஃபேண்டசி மனநிலையோடு வந்து யூடியூப் சேனல் நடத்தாதீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி லாங் ஃபார்ம் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. ஷார்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக போடுங்க. ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஷார்ட் அந்த அப்படிங்கிற மாதிரி போடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு அது கொஞ்சம் உதவி செய்யும். ஆனால் லாங் ஃபார்மை கண்டிப்பாக போடாமல் விட்டுட்டு நீங்கள் ஷார்ட்டு போடாதீங்க. உங்களால் அந்த சேனலில் எந்த அளவுலையும் பெரிய அளவில் காசு சம்பாதிக்கவே முடியாது. லாங் ஃபார்ம் போடுங்க. உங்களுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து உங்களுடைய சேனலை வந்து கொஞ்சம் அதிகமாக ரீச் பண்ணுறதுக்கு, உங்களை பற்றி இன்னும் ஒரு 10 பேருக்கு ஒரு 100 பேருக்கு தெரியறதுக்கு, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு அதுக்கு தான் பயன்படுமே தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய அளவில் ஷார்ட்ஸ் பயன்படாது. ஓகேங்களா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். ஷார்ட்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அது. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து என்ன பாருங்கள் 279 ஓடுது. இதெல்லாம் பெரும்பாலும் ரெகுலராக என்னுடைய சேனல் பார்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஆனால் புதுசான ஆட்கள்கிட்ட போகும். அப்போ அவங்கக்கிட்ட ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ போடுறாங்களா, ஒரு அறிமுகம் கிடைக்கும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த ஷார்ட்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷனுக்குள்ளே போகல அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ இப்போ பார்த்தது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கூடியவங்க நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.